வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கர்நாடகாவில் 50,000 ரூபாய் கடனிற்காக சிறுமியை கடத்தி சென்று கட்டாய திருமணம் செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தாய் வாங்கிய கடனால் 17 வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடுமையின் பின்னணி என்ன? கர்நாடகாவில் பெலகாவி மாவட்டத்தில் உள்ள சவதாட்டி பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின பெண் ஒருவர் தனது மகளின் படிப்பு செலவு மற்றும் மருமகளின் பிரசவ செலவுக்காக உள்ளூரில் விஷால் தவாலி என்பவரிடம் கடன் வாங்கியுள்ளார். 50,000 ரூபாய் கடன் கொடுத்த நிலையில் அவரிடம் பணத்தை திருப்பி கேட்டு விஷாலும் அவரின் தாய் ரேணுகாவும் நெருக்கடி கொடுத்துள்ளனர். ஆனால் குடும்ப வறுமை காரணமாக வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் வாங்கிய கடனுக்காக உனது மகளை தனது மகனுக்கு திருமணம் செய்து கொடு என்று கடன் கொடுத்த ரேணுகா நிர்பந்தம் செய்துள்ளார். அதற்கு அந்த ஏழை தாய் மறுப்பு தெரிவித்துள்ளார். இருந்தபோதும் உள்ளூரில் ஆள் மற்றும் பணபலம் கொண்ட ரேணுகா 17 வயது சிறுமியை கடத்தி தனது 24 வயது மகனுக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்துள்ளார். இந்த சம்பவம் கடந்த ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி நிகழ்ந்துள்ளது. கடன் வாங்கிய பெண்ணும் தன்னால் இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணத்தில் புகார் ஏதும் கொடுக்காமல் இருந்துள்ளார். இந்த சூழலில் சிறுமியை கட்டாய திருமணம் செய்த இளைஞர் விஷால் அவரை அடித்து உதைத்து துன்புறுத்தியுள்ளார். இதனால் பொங்கி எழுந்த ஏழை தாய் போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விஷால் மற்றும் அவரின் தாயார் ரேணுகா இருவரையும் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுமியையும் மீட்டு அவரின் பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். 50,000 ரூபாய் கடனுக்காக 17 வயது சிறுமியை கடத்தி கட்டாய திருமணம் செய்த சம்பவம் கர்நாடகாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.